இது கிட்ஸ் செக்ஷன் இல்லைங்க, யூகேல இது ஒரு பெட் ஸ்டோர். இருங்க இப்போவே கியூட் சொன்னா எப்படி? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இதெல்லாமா வளர்க்குறீங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பெட்ஸும் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் குழந்தைங்க டாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே நமக்கு இல்லை. யாருக்குன்னு சொல்கிறவாங்க, இவர் தாங்க கினிபிக். என்ன சொகுசு பாருங்க. ஸ்கூல் இல்லை, ஆஃபீஸ் இல்லை, யூகேல சம்பாதிக்கிற காசை பூரா டேக்ஸாக பிடிங்கிடுவாங்கன்ற கவலை இல்லாமல் எவ்வளோ ஜாலியாக இருக்கார் ஐயா. இவர் காட்டுக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரியே கடைக்குள்ளேயும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்க வேண்டிய மிருகத்தை இப்படி கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. குழந்தைங்கள்லாம் ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கிற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இதை பெருமாரி நாடுகள்லாம் இறைச்சிக்காக கூட சாப்பிட்றாங்களாமாப்பா. இந்த ஒரு கினிபிக் 20 பவுண்ட்லேருந்து 50 பவுண்ட் வரைக்கும் விலை இருக்குது. அது போக அதனோட தீவனம், கூண்டு, வக்கிப்பில்லு அந்த மாதிரி இத்தியாதி செலவுகள்லாம் வரும். இதெல்லாம் நாயோட பெட்டுங்க. யூகேல நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் ஓனர் தான் டாக் வேஸ்ட்டு க்ளீன் பண்ணும். டாகி டூ பேக்ஸ்னு கடையில் கிடைக்கும். அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு டாக் லிட்டருக்குன்னு தனி பின் இருக்கும், அதில் தான் போடணும். தவறுனா 1000 பவுண்ட்ஸ் வரைக்குமே ஃபைன் வரும். நாயை வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் குளிரும்ல, அதுக்கான ட்ரெஸ்ஸு தாங்க இது. பெட் அனிமல்ஸ் வாங்குறது பெருசு இல்லைங்க, அதை வாங்கி கரெக்டாக இந்த மாதிரியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் பெருசு. நாய் பெட்டை விட பூனை பெட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கூட ஒன்று தூக்கிட்டு போகலாம் போல். அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ நாயம் பேசுகிறியே, உனக்கு பெட் ஸ்டோரில் என்ன வேலைன்னு தானே நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டு குட்டிக்கு ஹாம்ஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிவியில் அடிக்கடி பார்ப்பாரு. சரி, நேர்லேயே கூட்டிகிட்டு வந்து ஹாம்ஸ்டர் காட்டலன்னு தான் இங்கே வந்தேன். அங்கே பார்த்ததுனால எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். ஹாம்ஸ்டர் ரியல் லைஃப்லேயுமே இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நைட்டில் தான் அதிக நேரம் ஓடும். அப்புறம் அதை ஒரு இடத்துல வச்சுருந்தா எப்படி இருக்கும்? கனவுல கூட கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்குது பாருங்க, பாவம். இவங்க கிட்ட ட்வார்ஃப் ஹாம்ஸ்டர், சிரியன் ஹாம்ஸ்டர்னு 2-3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதுதான் நீ பார்க்குற ஹாம்ஸ்டர்னு எங்கள் ஆளுக்கிட்ட காமிச்சா இது எலின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. டிவியில் வர ஹாம்ஸ்டர் நல்லா கொழுன்னு இருக்குங்க. இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால அவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் எலி கூட. இதுக்கான வீடுகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹாம்ஸ்டர்னால ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க முடியாதுங்க. அதை எங்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் அதனோட கேஜ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். எங்காவது கொண்டு போகிறனால இப்படி தான் வாங்கி கொண்டு போகணும். இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக காலை நீட்டி படுத்துட்டு இருக்காருன்னு. நீங்கள் ஃபேமிலியோட வெக்கேஷன் போகிறப்போ இந்த பெட்ஸை என்ன பண்ணுறது? அவங்களையும் நீங்கள் இந்த மாதிரி கேஜஸில் போட்டு நீங்கள் போகிற பக்கம் உங்களை ஃப்ளைட்டில் கூட கொண்டு போய்க்கலாம் பத்திரமா. சில பெட் ஸ்டோர்ஸ்லேயே வெட்டினரி டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு அவங்கள நீங்கள் பத்திரமா கொண்டு போய் செக்அப் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த கேஜஸில் போட்டு கொண்டு போய்க்கலாம். இந்த பூச்சி எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? இந்த பூச்சியை நம்ம ஊரில் அடிக்கடி பார்த்துருக்கோம். மழை வர்றப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. Oh really? Yeah, they are really cool. Have you seen Kung Fu Panda? It's like the green thing in Kung Fu. இதுக்கு பேர் மேண்டிஸ். எங்கள் ஊர் பக்கம் இதை தொட்டிச்சின்னு சொல்லுவோம். இதுலேயே நிறைய ப்ரீட் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இவங்ககிட்ட இந்த 3 தான் இருக்குது. இதுலேயே ஆர்கிட் மேண்டிஸ்னு ஒன்று இருக்காமா. அது பார்க்குறக்கு ஆர்கிட் பூ மாதிரியே அழகாக இருக்கும். ஆனால் அது ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பூச்சியை பெட்டா வளர்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதை வாங்கி நம்ம வளர்த்தினோம்னா இதுக்கு ஃப்ரூட் ஃப்ளைஸ் வாங்கிட்டு வந்து இதுக்கு ஃபீட் பண்ணணும். அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அது அந்த சின்ன ஃப்ரூட் ஃப்ளை நகர்றது தெரியுது பாருங்கள். அதுக்கு ஏதோ பசி இல்லை போல் இருக்குது. அதனால தான் அது ஏன்னு கேட்காம இருக்குது. இந்த மேண்டிஸ் எல்லாம் 15லேருந்து 25 பவுண்ட் வரைக்கும் விலை போகுதுங்க. அது போக நம்ம ஃப்ரூட் ஃப்ளைஸ் அதுக்கு வேணுங்கிற செட்டப் எல்லாம் ரெடி பண்ணோம். அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ செலவாகும்னு. ஆனால் இதையும் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போய் வளர்த்துறாங்க. இல்லைன்னா இத்தனை வெரைட்டி அவங்க வச்சு விற்பாங்களா என்ன? அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அக்வேரியம் தாங்க இருந்துச்சு. விதவிதமாக நிறைய வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு மீனும் நம்ம கிட்ட போகும்போது ஃபுட் போடுவோன்னு எதிர்பார்த்து அந்த கண்ணாடி கிட்ட வந்து போகிறது நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ரசிக்கிறதுக்காக நான் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பெட் ஸ்டோர் தானே, இதில் என்ன இருக்க போகுதுன்னு வந்து பார்த்தா இதில் எத்தனை இருக்குது பாருங்கள். இந்த ஃபிஷ் மட்டும் இல்லை, இந்த ஃபிஷ்ஷுக்கு வேணுங்கிற டேங்க்கு, ஆக்சசரிஸு, பெபிள்ஸு, அது போக ஆக்சிஜன் டேங்க்கு, க்ளீன் பண்ணுறது, எத்தனையோ வச்சுருக்காங்க உள்ள. இந்த பெட்ஸுக்கும் எல்லாம் கிறிஸ்மஸ் தீமில் டாய்ஸு, ஆக்சசரிஸு, Black Friday சேல் போயிட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கு கூட ஆஃபரெல்லாம் போட்டிருக்காங்க இந்த ஃபிஷ் டேங்க் ஆக்சசரிஸில். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் 2 பெட்டு வரப்போகுது. பார்த்துட்டே இருங்க அது என்னன்னு. இந்த வெட்டுக்கிளி புழுவெல்லாம் எதுக்கு வளர்த்துறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து கேக்கோ அப்படிங்கிற பள்ளிக்கான ஃபீடு தான் இது. பைத்தானெல்லாம் வளர்த்துறாங்க. இதுக்கு நம்ம எலி பிடிச்சி போடணும், இல்லைன்னா ஃப்ரோசன் எலியாவது வாங்கி போடணும். இதெல்லாம் வளர்த்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நல்ல வேலைங்க, டைனோசரெல்லாம் இல்லை.